தள்ளிருங்க சும்மா போட்டுட்டு என்ன துரத்து அங்க மடியில பேசாம ராஜா சார் மடியில உட்காந்துட்டா உட்காருங்க எனக்குண்ணே. இவனை கொன்னுடலாமா? ஐயா வணக்கம். வணக்கம். சார் வணக்கம். தம்பி வணக்கம். இன்னைக்கு செய்தித்தாள் படிக்கிறதுக்கு வெளிநாட்டுல இருந்து ஒரு தம்பி வந்திருக்காப்ல. கேரளால இருந்து. கேரளா வெளிநாடு தான். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். இன்றைய சேட்டைகள். கருங்கல் அருகே மூதாட்டி இறப்புக்கு காரணமான சம்பவம். இளம் பெண்ணின் போட்டோக்களை சமூக வலைதளங்களில் பரப்பிய வாலிபர் கைது. சிங்கா 60 கலை திருவிழா சிறப்பான இசை நிகழ்ச்சியை பாரதியார் பாடலை மெய்மறந்து ரசித்த பார்வையாளர்கள். தம்பி என்ன படிச்சிருங்க? சிங்கா 60 கலை திருவிழாவை சிறப்பான இசை நிகழ்ச்சியை பாரதியார் அதை எடுத்து திருப்பி ஒன்ஸ் மோர் அந்த இடத்த மட்டும் கரெக்டா மனப்பாடம் பண்ணிக்கோ. எந்த லைன? ஏதோ ஒரு இடத்துல மெய் மறந்தா அதை மட்டும் சரி படி. முதல்ல படிக்கிட்டா? ஆமா. சிங்கா 60 கலை திருவிழாவை சிறப்பான இசை நிகழ்ச்சியை பாரதியார் பாடலை மெய்மறந்து ரசித்த பார்வையாளர்கள். வேர்களை தேடி திட்டத்தின் கீழ் 14 நாடுகளைச் சேர்ந்த தமிழ் மாணவர்கள் குமரி வருகை கலெக்டரை சந்தித்து உரையாடினர். தொடரும் இலங்கை கடற்படையின் அத்துமீறல் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக ராமேஸ்வரம் மீனவர்கள் 7 பேர் கைது. கண்டனம் தெரிவித்து மறியல். போலி பணி நியமன ஆணைகள் கொடுத்து குமரியில் கைதான 3 பேர் காவலில் எடுத்து விசாரிக்க முடிவு. டெல்லியில் வெளுத்து வாங்கிய மழை சுவர் இடிந்து விழுந்து ஒரே குடும்பத்தை சேர்ந்த 8 பேர் பலி. அப்பா. புதுக்கோட்டை அருகே 9ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை. கராத்தே மாஸ்டர் கைது. ஜெயின் மிலாட். திருச்செந்தூரில் அலையில் சிக்கிய சென்னை பெண் மீட்பு. மறு விற்பனைக்காக பழைய மொபைல்களை வாங்கும் போது பில் அடையாள அட்டை பெற வேண்டும். செல்போன் கடைகளுக்கு எஸ்பி எச்சரிக்கை. சும்மா எவனாவது செல்ல ஒன்று கொடுத்தா எஸ்எம் மொபைல்ஸ் வாங்கிடாதீங்க. மொபைல் கடையில் எதுலையுமே வாங்கிடாதீங்க. ஆமா. 1ஆம் ஆண்டு வகுப்புகள் தொடக்கம். பால்குளம் ரோஹிணி இப்போ கல்லூரியில் ஃபர்ஸ்ட் இயர்லாம் ஓப்பன் ஆயிட்டு அதுக்கு ஒரு விளையாட்டு எடுத்துருக்காங்க. ஒரு ஜிப் கெஸ்ட் கொடுத்துருக்காங்க. அங்கேயும் பொம்பளை பிள்ளைல தான் முன்னாடி. ஆமா. ஒரு ஆம்பளை பசங்க எங்களை மாதிரி ஆமா. பொம்பளை பிள்ளைன்னா உடனே பார்க்காது. என்ன அப்படி இல்ல, நீங்களே பாருங்க. ஆம்பளை பசங்க போட்டோ எடுத்து போட்டாங்கன்னா எவனும் பார்க்க மாட்டாங்க பேப்பரை. அது என்ன மாதிரி கொஞ்சம் அழகானவங்களை போட்டா யாருமே பார்க்க மாட்டாங்க. அடுத்த பக்கம் நியூஸ் படிக்கல, நியூஸ் இருந்தா படிச்சிருக்கேன்னா ஆக்சுவலா பிள்ளைகள் போட்டோ பார்த்தாலே போதும் அந்த பேப்பர் அதனை வாங்குவாரு, வந்து நீட்டா படிப்பாரு. அது கொஞ்சம் அழகான பிள்ளைகள்லாம் சொல்லவே வேண்டாம். அது விளம்பரமா இருந்தாலும் சரி. இவனே பேப்பர் வீட்டையே கொண்டு போயிருவாரு. இவனை கொண்டுடலாமா? நம்ம டேமேஜ் பண்ணிட்டே இருக்கான். அருமனை அருகே பிடிப்பட்ட சிறுத்தை சாவு. போதை தம்பியை வெட்டி கொண்ட அண்ணன் கொலை புலையை ஏற்றில் போலீசில் சரணடைந்த தாய். மகனை காப்பாற்றி நடத்திய நாடகம் விசாரணையில் அம்பலம். ஏன்னா அவனுக்கு 2 மாசங்கள திருமணம் வச்சிருக்காங்களாம். தம்பி போதையில ஒரே அட்டகாசம். பொறுத்து பார்த்துட்டு அண்ணன் வெட்டி கொண்டாரு. அம்மா என்ன பண்ணா, மகனுக்கு கல்யாணம் இருக்கனால அந்த பழியை நானே ஏத்துக்கிறேன்னு சினிமால வர்ற மாதிரி அந்த அருவாளை வாங்கி வச்சுட்டு நான் தான் வெட்டினேன்னு பழியை அவங்க மேல போட்டு போனாங்க. ஆனா எப்படிமா வெட்டினேன்னு கேட்கும்போது இந்த அம்மாவுக்கு வெட்டின எப்படி வெட்டினு சொல்ல தெரியல. அப்படி மாட்டிக்கிச்சு. அந்த அவ்வளவு பெரிய விஷயத்தையும் பண்ணிட்டு பழி ஏத்துக்கிற அந்த மனப்பக்குவம் தாய்க்கு வந்திருக்குல்ல. இல்ல கண்டிப்பா பெத்த தாய்க்கு அந்த இது இருக்கும். ஏன்னா தாய்க்கு தெரியும்ல, மேக்சிமம் 2வது அந்த பையன் தாயிட்ட தான் ரொம்ப தொல்லை பண்ணிக்கலாம், தாயை அடிச்சிருக்கலாம். அதை பார்த்து அண்ணனுக்கு கோவம் வெட்டி இருக்கலாம். ஒரு மகன் தான் இறந்துட்டான், இன்னொரு மகனாவது நல்லா வாழட்டும், நான் வாழ்ந்தாச்சு, இனி நான் என்ன செய்ய போறேன் அப்படிங்கிற எண்ணம் தான். தாயும் மெழுகுவர்த்தியும் ஒண்ணு. திருச்செந்தூர் சுப்பிரமணி கோவிலில் நாளை மண்டல அபிஷேகம் நிறைவு திருவிழா. ஆகஸ்ட் 14 ஆவணி திருவிழா தொடக்கம். அடுத்து இளைய தலைமுறை கண்டிப்பா வீட்டுல எல்லாரும் ஒவ்வொரு பேப்பர் வாங்கி படிச்சு பழனாதான் உண்மையிலே தமிழ் வளரும். தம்பி கேரளா. ஆமா, கேரளா வந்தாலும் இவ்வளவு தூரம் படிக்காது, அது பெரிய விஷயம் இல்ல. எடுத்து மடிச்சு கரெக்டா. கேரளா பொம்பளை பிள்ளை தான் அழகா இருக்கும், ஆம்பளை பிள்ளைகளும் அழகா இருக்கு. மடிச்சுட்டா இனிமே படிப்பான். நன்றி. நன்றி வணக்கம். வணக்கமா படியா. நன்றி வணக்கமா. அண்ணா பல்கலைய ஆய்வு. அண்ணா பல்கலை இல்ல, அண்ணா பல்கலை அவன் ஏற்கனவே சொன்ன நான் ஒன்னும் உட்கார முடியாது, நீங்க என்ன குமைக்கிறேன்னு. நீங்க அவன் சொன்ன மாதிரியே கூட்டு வச்சு குமைக்கிறீங்க. நோட் பண்ணிடுங்க. இல்ல நாக்கு திருந்தல, தெளிவா உச்சரிச்சு படி, பரவாயில்ல. அண்ணா பல்கலை. அண்ணா பல்கலை ஆய்வு உதய. சரி விடுங்க, அவன் போட்டு ஒருத்தர் வரலன்னா ஒரு சாவாசி இன்னும் கூட்டச்சி இன்சல்ட் பண்றாங்க. இல்ல இல்ல இதெல்லாம் போட மாட்டோம். இல்ல இல்ல அவன் சொல்லுவான் இந்த லொகேஷன் சரியில்லை, பக்கத்துல உட்காந்துருக்க ஆள் சரியில்லை, நான் விட மாட்டேங்க. அண்ணா பல்கலை ஆய்வு உதவியாளர்கள் வேலைக்கு போலி பணி ஆணை. சரி விடுங்க. இல்ல
அண்ணா பல்கலைக்கழக பக்கத்துல அணை கட்ட போறாங்க. அண்ணன் இந்த கவுண்ட்ல இல்ல அண்ணன் இந்த கவுண்டர் போனதுக்கு எவ்வளவு நேரம் பார்த்திருந்தாரு. சரி. நீ ஒழுங்கா படிச்சிரா பாரு. நன்றி வணக்கம் சொல்லிடு. நன்றி எனக்கு. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம் சொல்லு. நன்றி. போயிட்டு வா. சரி. கடந்த 7 மாதங்களாக குமரி மாவட்டத்தில் மாயமான 930 செல்போன் மீட்பு. சைபர் கிரைம் வேலை செய்யறாங்க என்ன? தேர்வில் மதிப்பெண் குறைவு, ஆசிரியர்கள் அடித்ததால் மனமுடைந்து விஷம் குடித்து அரசு பள்ளி மாணவன். கள்ளக்குறிச்சியில் சம்பவம் நடந்திருக்கு பாருங்க. என்னாச்சு? அரசு மருத்துவமனையில் குழந்தைகளை திருடிய பெண்ணுக்கு தர்ம அடி. அது உங்க பேப்பர்ல போட்ட மாதிரி தெரியலையே. குழந்தையை கடத்தியது ஏன்? அந்த பெண் பரபரப்பு வாக்குமூலம். அனுமதியின்றி பட்டாசு தயாரித்ததால் வீட்டில் பயங்கர வெடி விபத்து, சிறுவன் உட்பட 3 பேர் பலி. ரூபாய் 4 லட்சம் நிவாரண நிதி வழங்க முதல்வர் உத்தரவு. எஸ்ஐயை தாக்கி சிறை வைத்த பெண்கள் சேலம் அருகே புது ரோட்ல ஓடி சென்று ஏறிய போது ரயிலுக்கும் நடைமேடைக்கும் இடையில் சிக்கி கொண்ட தொழிலாளி அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். பரவாயில்ல, அவருக்கு சுக்கிரன் உச்சத்துல இருந்திருக்கு. இல்ல ஓடியதுக்கு போகணும். அரசு பஸ்ஸை சிறைபிடித்து பள்ளி மாணவிகள் போராட்டம், அதிகாரியிடம் சரமாரி கேள்வி கேட்டதால் பரபரப்பு. குமரியில் படகு போக்குவரத்து தாமதம், மருத்துவ கல்லூரி புதிய. அதுக்கும் படகு தாமதத்துக்கு என்ன சம்பந்தம்? படகு தாமதமானனால மருத்துவ கல்லூரி லேட் ஆயிடுச்சு. படகுல அடுத்த கேட்டீங்க. அப்ப நீ இடம் விட்டுல சொல்லலாம், மூச்சு விடாம படிக்க சேர்த்து. நாட்டிலே அதிகமா ஐசிஐசிஐ பேங்க்கு தான் மினிமம் பேலன்ஸ் 50,000 இருக்கணும். உன்ட பணம் இருக்கோ இல்லையோ, என் பேங்க் அக்கௌண்ட் வச்சுட்டேன்னா 50,000 அதுல இருந்தே ஆகணும். இல்லைன்னா என் பேங்க்ல நீ அக்கௌண்ட் வைக்க முடியாது. கேரளாவில் அனைத்து பள்ளிகளிலும் புகார் பெட்டி. ஏதாவது டீச்சர் ஏதாவது பண்ணாங்க, டீச்சர் அடிக்கிறாங்க அப்படின்னா ஒரு லெட்டர் எழுதி உள்ள போட்டுடலாம். முத்த காட்சியில் நடிக்க மெஹரின் மறுப்பா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. மெஹரின் அறிவிழா அது எனக்கு கண்ணை பத்தில எங்க இருக்கு பத்தில சினிமா நியூஸ் படிக்கும் ஃபுல்லா அங்க வர வந்துருக்காரு. ஒரு பெரிய மனுஷனுடைய விளையாது. இறந்த மலைவாழ் பெண்ணின் உடலை கொண்டு செல்ல பணம் கேட்ட இலவச ஆம்புலன்ஸ் டிரைவர் அருமனை அருகே சோகம். இலவச ஆம்புலன்ஸ் டிரைவர் அவன் பேட்டா தந்தா வாங்கிக்க தரலாட்டு வாயா. ஆனால் கவர்மெண்ட் சம்பளம் தருது இல்ல. 2வது கணவருடன் சேர்த்து வைக்க கோரி பூட்டி கிடக்கும் வீட்டின் முன் 5வது நாளாக பெண் போராட்டம், 5 கிராம் அருகே பரபரப்பு. உங்க ஊர்ல எல்லாமே நடக்குது. நீ இருக்க ஊர்ல எல்லாரும் அப்படிதான் இருக்காங்க. நாகர்கோவில் குலசேகரம் அருகே சித்தங்கோடு பகுதியை சேர்ந்த பெண் ஒருவர் 5 கிராமத்தில் அருகே உள்ள வட்டக்கோட்டை. அதாவது உங்க ஊர்ல இருந்தா எங்க ஊருக்கு வந்திருக்காங்க. கெட்டு கிடக்கிறது ஃபுல்லா உங்க ஊர் பிள்ளைகள். குலசேகரம் எங்க ஊரா? வேற எங்க ஊரு தான் கொட்டாரம். ஆமா, தாண்டி குலசேகரம் அங்க இருந்து வட்டக்கோட்டைக்கு வந்திருக்காங்க. இப்ப திருவனந்தபுரத்துல சம்பவம் நடந்தா எங்க ஊருன்றியா? கேட்டா எங்க ஊர் தாண்டி தான் போனோம். அங்கிருந்து நல்லவங்களா வந்திருப்பாங்க, உங்க ஊர் வந்தோடனே இங்க கெட்டு விட்டாங்க. கைவிடு தம்பி பாரு. வரும்போது ராஜா சார் வரும்போது நல்லாதான் வந்திருக்காங்க. இவங்க கெட்டு போயிட்டாங்க. கொட்டாரத்துக்கு வந்தோடனே கெட்டு போயிட்டாங்க. எங்க ஊருக்கு வரலையா? எங்க ஊரை தாண்டி போயிட்டான். ஊர் வந்தா அப்படி வந்திருக்காங்க. ஆக மொத்தம் நான் இது விஷயம் தெரியாமலே கை கொடுத்துட்டேனோ. ஓஹோ, நானாதான் மாட்டிக்கிட்டேன்னா சிக்கிட்ட. இந்தியா மீது வரி விதிப்பால் அமெரிக்காவுக்கு அதிக பாதிப்பு. யார் யாரும் சொல்லல. அமெரிக்க அதிபர் ட்ரம்போட ரொம்ப நெருங்கின நண்பர் கருத்து தெரிவிச்சிருக்காரு. அது இருந்து சம்பவம் தெரியுமா? அவளுக்கு ஏற்கனவே 3 கல்யாணம் ஆயிடுச்சு. அது படிக்கும்போது புரிஞ்சுக்கிட்டேன். அதாவது இது அவளுக்கு ஏற்கனவே 3 கல்யாணம் ஆயிடுச்சு. 3 திருமணங்கள் செய்துள்ளார். இதற்கான ஆதாரங்கள் மறுத்து இவனுக்கு தான் 2வது கல்யாணம். அது உங்க நம்பர் தானே? ஆமா, போட்டு படிச்சுட்டு போட்டுங்க. பாவம், வேற என்ன செய்யுது? என் பேப்பர் என் நியூஸ் தான். ஆனா என்ன செய்யறதுக்கு? படிக்கிறாரு, படிச்சுட்டு விட்டா. ஆமா, அப்ப அந்த பிள்ளை சொந்தக்கார பிள்ளையா போ. எங்க சொந்தக்கார பிள்ளை இப்ப எல்லாம் பண்ணாது. அவளுக்கு 5வது 4வது திருமணம். இவனுக்கு ஏற்கனவே ஒருத்தர் கல்யாணம் பண்ணிச்சிருக்கு. அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். அங்க வீட்டு முன்ன உட்காந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்கா. தவறான ஒரு விஷயமா இருந்தாலும் நேரடியா போராடி வெற்றி பெறுவாவா. போராட்ட குணம் உள்ளவள். வெக்கமே இல்லையா கொஞ்சம் கூட? அது வள்ளுவர் என்ன சொல்லிருக்காரு? விடாமுயற்சி செய், எதையுமே முடியாது என்று முயற்சி பண்ணாம இருக்காவ. அப்படி இப்படின்னு அவர் நல்லதுக்கு சொன்னதை இவங்க கெட்ட வழியில எடுத்துக்கிட்டாங்க. அது தலையே சொல்லிருக்காங்க. விடாமுயற்சி விஸ்வரூபத்தின்னு இவங்களுக்கு கிடைக்கும். விஸ்வரூப. கன்னியாகுமரி அருகே வீடு புகுந்து பெண்ணுக்கு கொலை மிரட்டல், 3 பேர் மீது வழக்கு. தக்கலை பகுதியில் புகையிலை வித்த 5 கடைக்கு சீல். உண்மையை மறைத்து பொதுநல வழக்கு தொடர்ந்தவருக்கு ஹைகோர்ட் 1 லட்சம் அபராதம். அது உண்மை இல்லைன்னு தெரிஞ்சும் பொய்யா கேஸ் போட்டனால கண்டுபிடிச்சு 1 லட்சம் ரூபா ஃபைன்.
காணாமல் போன கணவரை தேடி அலையும் மனைவி உத்தரகாண்ட் வெள்ளப்பெருக்கில். சுதந்திர தின விழா முன்னேற்பாடு பணி தீவிரம். மாணவ மாணவிகள் கலை நிகழ்ச்சி ஒத்திகை. இதுக்கு நாட்டுக்கு சுதந்திரம் கிடைக்காமலே போயிருக்கலாம். யா சுதந்திர தினத்தையே சுதந்திரம் இல்லாம வாசிக்கிறீடா. ஆடி வாயில வராது. காந்தி மட்டும் இப்ப நேர்ல இருந்தாரு, என்ன பண்ணிருப்பாங்க? ஒண்ணு கழுத்திரச்சே கொண்டிருப்பாரு அகிம்சை எல்லாம் விட்டுட்டு. காரணம் நம்ம அவர் எதுக்கு நியூஸ் படிக்காம இருக்கிற காரணம் உங்களுக்கு புரிஞ்சா? ஆமா, இப்பதான் புரிஞ்சு எனக்கும். அவர் ஏதாவது நியூஸ் படிக்கலாம்னு திறப்பாரு, அதுக்கு முன்னாடி நம்ம படிச்சிருப்போமா? அது எப்படின்னா உங்களுக்கு மொத பக்கம் இருக்கு, எங்களுக்கு லாஸ்ட் பக்கம் இருக்கு. நீங்க என்ன பண்ணணும், லாஸ்ட்ல இருந்து வந்துடணும். விவரம் புரிஞ்சு லாஸ்ட்ல இருந்து வந்துடணும். அப்ப நீங்க மொத படிக்க கூடாதுல்ல. சின்ன பேருக்கு தமிழ் படிக்க தெரியுதோ இல்லையோ, வாய்க்கு வாய் நல்லா வக்கணமா பேச தெரியும். பேச தெரியும். நன்றி, வணக்கம். வணக்கம்.